2014ல இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு பெரிய வேலையை பார்த்தானுங்க. அது என்னன்னா, இந்த யோகாவை ப்ரோமோட் பண்ணி நேஷனல் லெவல்ல அதுக்கு ஒரு டேவை அறிவிச்சு யோகாவை ஒரு கல்ச்சரல் மூமெண்டாவே மாத்தி விட்டானுங்க. சரிடா, யோகாங்கிறது நல்ல விஷயம் தானே, நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அது உதவி செய்யும் தானே, அதுல போய் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நானும் ஒத்துக்கிறேன், யோகால சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்றதுனால நமக்கான ஃபிளெக்சிபிலிட்டி, நமக்கான மெட்டபாலிசம் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா பிஜேபி இதை ஒரு நேஷனல் ஃபினாமினலா, ஒரு கல்ச்சரல் மூமெண்டா மாத்துறதுக்கு காரணம் அது கிடையாது. அவங்களோட நோக்கமே வேற. நம்ம அவங்களோட நோக்கத்துக்கு பின்னாடி வருவோம். பிஜேபியும் அதனோட தலைவர்களும் இந்த யோகாவை ப்ரோமோட் பண்றதுங்கிறது எவ்வளவு ஃபேக்கான விஷயங்கிறதுக்கு நமக்கு பல வீடியோ எவிடன்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த யோகா டே அப்படின்னு இவங்க செலிப்ரேட் பண்ற அன்னைக்கு இந்த பிஜேபி தலைவர்கள்லாம் நிறைய கூட்டமா ஆட்களை திரட்டி வச்சு மாசா ஒரு யோகா செஷன் நடத்துவாங்க. அந்த மாதிரி செஷன்ஸோட வீடியோஸ் பல இன்டர்நெட்ல ட்ரெண்டா இருக்கு, நீங்களே கூட தேடி பார்க்கலாம். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி தலைவர்களுக்கு ஒருத்தருக்கு கூட இந்த யோகாவோட அடிப்படை ஆசனங்களை கூட செய்ய தெரியாது. அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க டிங்கு டிங்கு டிங்குன்னு. இவ்வளவு ஏன், தன்னை ஒரு யோகி அப்படின்னு கிளைம் பண்ணிக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் கூட கடந்த யோகா டேல இந்த டிங்கு டிங்கு டான்ஸ் போட்டதை நீங்க வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க பர்சனல் லைஃப்லலாம் எவனும் ஒரு பயலும் யோகாவெல்லாம் பிராக்டிஸ் பண்றதே கிடையாது. அப்படி பர்சனல் லைஃப்லயே ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயத்த ஒரு கட்சியா, ஒரு நேஷனல் பார்ட்டியா, இல்லைன்னா ஒரு ஆட்சி கட்சியா இவனுங்க எதுக்கு இதை ப்ரொமோட் பண்றானுங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். முதல் ரீசன், இது ஒரு இந்திய கலாச்சாரம், இது ஒரு இந்திய பண்பாட்டு அடையாளம், இது ஒரு இந்திய கலை, இது ஒரு பாரதிய பெருமை அப்படின்னு எல்லாம் பேசி இங்க இருக்கிற மக்கள் கிட்ட அந்த ஹிந்து கான்சியஸ்னஸை உருவாக்குறதுக்கான ஒரு டூல். ரெண்டாவது காரணம், நான் யோகா சொல்லித்தரேன், நான் யோகா குரு, நான் வாழும் கலை, நான் வாழ்க வளமுடன், நான் குண்டலினி யோகா சொல்லித்தரேன் அப்படின்னு பல விதமான யோகாக்களை உருவாக்கி இந்த ஆர்எஸ்எஸ் அதோட துணை அமைப்புகளும் சேர்ந்து பல ஆட்களை சமுதாயத்துக்குள்ள இறக்கி விட்டுருக்காங்க. அவங்க இந்த ஹிந்து கான்சியஸ்னஸை மேலும் மேலும் அதிகப்படுத்தி ஒரு கட்டத்தில் இதை ஒரு ஹேட் ப்ரொபகேண்டா டூலாகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த 10 வருஷத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா பல ஸ்கூல்ஸ்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, காலேஜஸ்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, கார்பரேட்ஸ்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, ஏன் இந்தியாவில் இருக்கிற பல கிராமங்களுக்குள்ளலாம் நடந்துட்டாங்க. இப்போ நீங்கள் எங்கே வேணாலும் வாழ்ந்துட்டு இருக்கலாம், உங்கள் சொந்த ஊர் ஏதோ ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன். முடிட்டு அந்த கிராமத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக அங்கே ஒரு யோகா செஷன்ஸு, இல்லைனா யோகா கிளாஸஸ், இல்லைனா யோகா அமைப்பு, இந்த குண்டலினி யோகா, அந்த யோகா, இந்த யோகான்னு ஏதாவது ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். இவங்க நம்மகிட்ட மேலோட்டமாக சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, யோகா மதத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு ஒரு உருட்டுவாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரியான யோகா பயிற்சி மையங்களுக்குள்ள போய் நுழைஞ்சு பாருங்களேன், ஒரே ஒரு யோகா மையத்தில் கூட மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் உள்ள இருக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த அமைப்புகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, அதுவும் குறிப்பா கிராமங்கள்ல என்ன பண்ணுதுன்னா, இங்க இருக்கிற ஆதிக்க சாதிகள், அதாவது இந்த நில உடைமை சாதிகள் எல்லாம் நோக்கி தான் இவங்க நகர்றாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தானே காசு இருக்கும். ஆல்ரெடி அந்த சாதிய இறுக்கத்துக்குள்ள இருக்கிற மக்களை ஈஸியா மத பிரச்சாரம் பண்ணி மத இறுக்கத்துக்குள்ளேயும் ஹிந்து கான்சியஸை உருவாக்குறது ரொம்ப ஈஸி. அந்த வேலையை எல்லா கிராமங்கள்லையும் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ புரிஞ்சிருக்க உங்களுக்கு, இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அந்த மகாவிஷ்ணுவை கைது பண்ணோன்னு இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் காரங்களாம் திடீர்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணி குயோமியோன்னு குதிக்கிறாங்களே, ஏன் அது? ஏன்னா இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் உருவாக்கி விடுறதே அவங்க தான். வெறும் மத பிரச்சாரம், ஹேட் ப்ரொபகேண்டா மட்டும் இல்ல, இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்னதுன்னா, பணம், ஏகப்பட்ட பணம் இதுல இன்வால்வ் ஆகுது. அது ஒரு பொலிட்டிக்கல் ஃபண்டிங்காகவும் இல்லைனா பிளாக் மணியை மறைக்கக்கூடிய வேலையாகவும் இது செயல்பட்டு இருக்கு. 2021 ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்ச ஒரு ஆளு 2024 4 வருஷம், சரி ஒரு 3-4 வருஷம் வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ள 5 கண்ட்ரில அவரோட ஆசிரமத்தை திறக்க முடியுதுன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இந்த யோகா சப்போர்ட்டர்ஸ் இங்க நிறைய பேர் இருக்கலாம். என்னதான் நீங்க அதுக்கு மத சாயெல்லாம் கிடையாது, அது ரொம்ப புனிதமானது, ரொம்ப உயர்வானது, அதானது இதானதுன்னு உருட்டினாலும் யதார்த்தம் அப்படி இல்லை. அது இந்து மதத்தோட ஒரு ப்ரொபகேண்டா மிஷினாக தான் பயன்படுது.